Hello viewers, welcome to 234 Wheels. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டொயோட்டாவோட ரொம்ப ஃபேமஸான ஒரு SUV பத்தி தான் பார்க்க போறோம். அதுதாங்க Fortuner. இந்த டொயோட்டா Fortuner பத்தி சொல்லணும்னா இந்தோனேஷியா மார்க்கெட்ல ரெண்டு வேரியன்ட் என்ஜின்ல அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் சிசி, அதாவது 2.2 லிட்டர் அண்ட் 2.5 லிட்டர் டீசல் அண்ட் பெட்ரோல் வேரியன்ட்ல அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இந்தோனேஷியால. பட் என்ஜின் மட்டும் தான் இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் டிஃபரெண்ட் தவிர மற்றபடி இதோட அவுட்லுக், இதோட சைஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒண்ணுதான். நம்ம கண்ட்ரில, அதாவது இந்தியால 3 லிட்டர் டீசல் இன்ஜின் மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த செக்மெண்ட்ல இருக்கிற எஸ்யூவியை நம்ம கம்பேர் பண்ணும்போது மற்ற மேனுஃபேக்சர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோட விலை கிட்டத்தட்ட கொஞ்சம் ஏறக்குறைய இருந்தாலும் குவாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து ஒரு பீட் பண்ற அளவுக்கு மற்ற வண்டியை நம்ம கம்பேர் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த வண்டியோட ஃப்ரண்ட் போஷர் எடுத்துக்கிட்டா இதுல ஒரு 2-3 இது டிஃபரெண்டா ஆட் பண்ணிருப்பாங்க. அதுல என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தா இது வந்து ஒரு ரேடியேட்டர் கூலிங் வென்டிலேஷன் தான். இது இந்த ஏரியாவை பார்க்கும் போது நமக்கு தெரியாது, ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்ல வர மாதிரி ஒரு ஃப்ரண்ட் இன்டேக், அதாவது நார்மலா ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்ல ஏர் இன்டேக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த வண்டியிலயும் அந்த ஏர் இன்டேக்காக தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் நார்மலா ஸ்போர்ட்ஸ் கார்ல ஏர் இன்டேக் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் அதோட என்ஜினுக்கு போற ஏருக்கு எடுப்பாங்க. பட் இதுல அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா இது வந்து இதோட ரேடியேட்டர் கூல் பண்றதுக்கு ஒரு இன்ஜினை கூல் பண்றதுக்கு ஏர் இன்டேக் கொடுத்திருக்காங்க இந்த ஏரியால. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் ஏரியால நிறைய குரோம் பினிஷ் யூஸ் பண்ணிருக்காங்க. நமக்கு அது ஒரு நல்ல லுக் கொடுக்குது. இந்த வண்டி நம்ம ஒரு கிராண்டா காட்டுது இந்த வண்டியை பார்க்கும்போது. அதே மாதிரி தான் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் கிரில்லும் ஒரு நல்ல ஃபுல் குரோம் பினிஷ் கொடுத்திருக்காங்க. அது பாக்குறதுக்கு இந்த வண்டியை ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷா காட்டுது. அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் நம்ம ஹெட்லைட் பெரிய வண்டிக்கு என்ன மாதிரி சைஸ் தேவையோ அந்த சைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வர ஒரு ஹையர் லெவல் கார்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒயிட் கலர்ல ஒரு லைட் ஸ்ட்ரிப் லைட் சொல்லுவாங்க அது. சோ இதுல அந்த ஒரு அப்கிரேட் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த காருக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த வண்டியில இன்னும் ஒரு அடிஷனல் ஃபீச்சர் என்னன்னா இதோட மிரர் சொல்லலாம். இந்த மிரர் நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க, எல்லா கார்லயும் வராது இது. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பெரிய கார், இந்த மாதிரி ஒரு நம்ம டிரைவிங் பண்ணும்போது ஒரு ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு வியூ கிடைக்காது. ஏன்னா எட்ஜ் டு எட்ஜ் நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. சோ இந்த மிரர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும். நம்மளோட ஃப்ரண்ட் ஏரியாவும் சரி, இந்த சைட் ஏரியாவும் சரி, எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு, எவ்வளவு கேப் இருக்கு பிட்வீன் மற்ற வண்டிக்கும் நம்ம வண்டிக்கும். அதுக்கப்புறம் கிரவுண்ட்ல ஏதாவது ஸ்டோன், ஏதாவது பெரிய கல் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதை ஜட்ஜ் பண்றதுக்கும் இது ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும், ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ இது வந்து ஓவராலா இந்த ஃப்ரண்ட் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு மாஸ் காரா நமக்கு லுக் கிடைக்குது. இந்த வண்டியில டிஃபால்ட்டாவே ஃபாக் லேம்ப் கொடுக்குறாங்க. நம்ம இந்த வண்டியோட சைட் போஷரை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வண்டி சைஸுக்கு ஏத்த மாதிரியே இந்த வண்டியோட வீலும் கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் வீல் கொடுத்திருக்காங்க. இதுல வரது 17 இன்ச்சஸ் வீல் வருது. ஒரு நல்ல ஒரு சாலிடான அலாய் கொடுத்திருக்காங்க. இந்த வண்டிக்கு என்ன தேவையோ, இந்த வண்டியோட லோடு எப்படிலாம் இருக்கும் அது வந்து மேனேஜ் பண்றதுக்கு, அது தாங்கறதுக்கான ஒரு தேவையான ஒரு அலாய் வீல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு வீல் மேல பார்த்தா தெரியும், இதோட சைட் ஸ்கர்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த வண்டியோட இந்த ஏரியாலாம் பார்த்தா ஒரு தனி பீஸா தான் கொடுத்திருக்காங்க. நிறைய வண்டிகள்ல இது வந்து அந்த ஃப்ரண்ட் ரோடையோ இல்ல பின்னாடி வர குவார்டர் பேனலோடயோ ஒரு கண்டினியூட்டி தான் கொடுப்பாங்க. இதுல அப்படி இல்லாம மேபி இது ஃபியூச்சர்ல டேமேஜ் ஆச்சுன்னா கூட இந்த பீஸை மட்டும் நம்ம தனியா ரீப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம இந்த டோட்டலா இந்த ஏரியால ஒர்க் பண்ண தேவையில்ல. அந்த மாதிரி ஒரு நல்ல டிசைன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட ORVM பார்த்தா ஒரு நல்ல பெருசா பண்ணிருக்காங்க. அது மேலேயே வந்து இண்டிகேட்டர் வருது. நம்ம சைட் இண்டிகேட்டர் பதிலா அங்க கொடுத்துறாங்க. அது பாக்கிறதுக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்குது. இந்த வண்டியில ஆட்டோமேட்டிக் மிரர் க்ளோசிங் அண்ட் ஓபன் வருது. அதுக்கப்புறம் இதுல ஒரு ஸ்டெப்பர் கொடுத்திருக்காங்க. அது லுக்குக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அதை ஒரு நல்ல ஒரு பினிஷ் கொடுத்து, அதை ஒரு பாடிக்கு என்ன கலர் மேட்ச் பண்ண அது செட் ஆகுமோ ஒரு நல்ல பினிஷ் பண்ணி அதை ஒரு நல்ல ஒரு ஹாட் ஃபைபர்ல பண்ணிருக்காங்க. நம்ம இந்த சைட் வியூல இருந்து பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு நல்ல லுக் கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த டோர் மேல பார்த்தா குரோம் பினிஷ்ல அதோட ஹேண்டில் கொடுத்திருக்காங்க. அதோட ஹேண்டில் லீவர் ஃபுல் அண்ட் ஃபுல் குரோம் பினிஷ் பிளஸ் அதோட சுத்தி வர அந்த ஏரியாலையும் குரோம் பினிஷ் கொடுத்திருக்காங்க. இது இந்த ஓவராலா இந்த பேக்கேஜ் சைட்ல இருந்து பாக்கிறதுக்கு
நல்ல லுக்கும் இருக்குது, பிளஸ் அந்த ஹேண்டில் லீவரை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது. அதுக்கப்புறம் இந்த வண்டியை சைட் ரியர் ஏரியால பார்க்கும்போது இதோட டெயில் லைட் இதோட குவார்டர் பேனல் வரையும் ஃபினிஷ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட டாப் பார்க்கும்போது இதோட ரூஃப் ரெயில்ஸ் ஒரு அட்வென்ச்சர் கார் மாதிரி காட்டுறதுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது, பார்க்கும்போது தெரியும். பிளஸ் இந்த காருக்கு வந்து அது இருக்கிறது ஒரு நல்ல லுக்காவும் இருக்குது. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு சூப்பர் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னே சொல்லலாம். நம்ம ஒரு என்ன மாதிரியான ரோட்ல ஓட்டுறதுக்கும் இது கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் ஆகட்டும், ஒரு ரொம்ப பெரிய பள்ளம், ஒரு மேடு, எந்த மாதிரி ஏரியால நம்ம இந்த வண்டியை டிரைவ் பண்ணாலும் கண்டிப்பா இதோட பாடி இதோட அண்டர் சாசி கீழே கண்டிப்பா டச் பண்ணாது. ஏன் அப்படின்னா இது ஒரு பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் 220 mm கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதோட வீலும் அதே மாதிரி தான் ஒரு 2750 mm கொடுத்திருக்காங்க இதோட வீல் பேஸ். சோ இந்த வீல் பேஸ் அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு டிரைவிங்க்கு ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கும். பிளஸ் இந்த மாதிரி அதிகமா கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனாலயும் நமக்கு ஹேண்ட்லிங்ல எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் தெரியல. அதை வந்து கரெக்டா அவங்க மேனேஜ் பண்ணிருக்காங்க. இந்த ரியர் போஷர் ஃப்ரண்ட்ல கொடுத்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷன் பின்னாடி கம்மியா தான் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு அதோட டெயில் லேம்ப் அதோட இண்டிகேட்டர்லாம் ரொம்ப ஒரு சிம்பிளா கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ரியர் ஏரியால ஒரு வைப்பர் கொடுத்துருக்காங்க நம்ம கிளீன் பண்றதுக்கு, ரியர் கிளாஸ் கிளீன் பண்றதுக்கு. ஒரு நம்ம உள்ள இருந்தே அதை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். இதோட ஸ்ப்ரேயர் சிங்கிள் ஸ்ப்ரேயர் அது வந்து நமக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியல, அது ஒரு நல்ல ஒரு ஏரியால பொசிஷன் பண்ணிருக்காங்க. பார்க்கும்போது ஒரு எங்க இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, பட் அது உள்ள இந்த ஏரியால இருந்து அது வந்து வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுது. ஸோ இந்த ரியர் வைப்பர் ஒரு நல்ல ஒரு யூசேஜ் நம்ம டிரைவ் பண்ணும்போது இல்லை நம்ம ரன்னிங்லேயே அதை கிளீன் பண்ணதுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்துல இந்த வண்டியோட ஃபார்ச்சூனோ அதோட நேமை வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு குரோம்ல அகைன் நம்ம டோர் ஹேண்டில் லீவர் உள்ள என்ன பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு நர்லிங் ஃபினிஷ்ல இதில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபினிஷ் பார்க்க ஒரு தனியாக ஒரு டிஃப்ரெண்டான லுக்கை கொடுக்குது. ஏன்னா இந்த ஏரியா மற்ற அந்த லெட்டர்ஸ் தவிர மற்ற ஏரியாலாம் ஒரு ஷைன் ஃபினிஷ் குரோம் கொடுத்துருக்காங்க. பட் அதோட நேம் மட்டும் அதோட மேலே அதோட அவுட்லைன் அதோட இன்னர் லைன் எல்லாமே அந்த நர்லிங் டைப்ல கொடுத்துருக்காங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்குது. ஆஸ் யூஸ்வல் நம்ம எல்லா வண்டிலையும் பார்க்குற மாதிரி அதோட லோகோ இதில் நல்ல ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த காரோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லைனாலும் ஒரு சின்னதாக ஒரு காம்பேக்டா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டொயோட்டாவோட லோகோ நல்லா இருக்கு. அப்புறம் இந்த வண்டியோட 3 லிட்டர் என்ஜின், அதாவது 3000 cc என்ஜின் என்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட என்ன டிரைவ் ஃபுல் டைம் 4 வீல் டிரைவ் அதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. மற்றபடி இதோட ரியர் லுக் சிம்பிளாவும் ரொம்ப ஒரு நல்ல போல்டாவும் கொடுத்திருக்காங்க. அது கூடவே இந்த வண்டியில ரூஃப் ஸ்பாய்லரும் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்பாய்லர்லயே இதோட டெயில் லைட்டும் ஒரு அட்டாச் பண்ணிருக்காங்க. மற்ற கார்லாம் ஒரு தனியா கொடுப்பாங்க, ஒன்னு இந்த இதுல கிளாஸ் மேல கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா கிளாஸ் உள் பக்கம் கொடுப்பாங்க. இந்த வண்டியில அந்த மாதிரி இல்லாம அதோட ஸ்பாய்லர்லயே கொடுத்திருக்காங்க. அது லுக்கையும் நல்ல ஒரு பெட்டரா காட்டுது. இந்த ஸ்பாய்லர் இந்த வண்டி ரியர் லுக்கை இன்னும் நல்லா பெட்டரா காட்டுது. இந்த வண்டியோட இன்டீரியரை பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்த மாடலுக்கும் இப்போ வந்திருக்க ஒரு சின்ன அப்கிரேட் மாடலுக்கும் ஒரு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இந்த வண்டியில என்ன மியூசிக் சிஸ்டம் அப்கிரேட்னு பார்த்தா இதுல வீடியோவும் பிளே ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்த மாடல்ல ஆடியோ மட்டும் தான் பிளே ஆகுற மாதிரி இருந்தது. பட் இப்போ வர மாடல்ல அவங்க வீடியோவும் சேர்ந்து பிளே ஆகுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட டேஷ்போர்ட்னு சொல்லலாம். இந்த டேஷ்போர்ட்ல கலர் காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஒரு 2 டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்திருக்காங்க. நிறைய பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல நார்மலாவே நாப் டைப் கொடுப்பாங்க, நம்மளோட ஏசி அட்ஜஸ்டர் அண்ட் வால்யூம் அட்ஜஸ்டர், அதுக்கப்புறம் இந்த ஃபேன் டெம்பரேச்சர் எல்லாமே வந்து நாப் டைப்ல வரும். நிறைய கார்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். பட் இந்த வண்டியில பட்டன் டைப்ல கொடுத்திருக்காங்க. இந்த ஏரியால ஒரு யூஎஸ்பி போர்ட் அண்ட் ஆக்ஸ் போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ரியர் கூலிங்க்கு நம்ம வேணும்னா ஆன் பண்ணலாம், வேணா ரியர்ல கூலிங் வேண்டாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். கியர் லீவர் மட்டும் இல்ல, அது கூடவே ஒரு சின்ன லீவர் கொடுத்திருக்காங்க. அது கியர் லீவர் மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. அது வந்து இந்த வண்டியோட 4 வீல் டிரைவுக்கு நம்ம அதை அட்டாச் பண்றதுக்கும் அதை டிஸ்கனெக்ட் பண்றதுக்கும் அது வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. கிளட்ச் அப்ளை பண்ணிட்டு அந்த மோட செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மோட நம்ம செலக்ட் பண்ண உடனே நமக்கு இந்த மீட்டர் ஏரியால அதோட லைட் சிக்னலோட வார்னிங் வருது. சைட் மிரர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்காக பட்டன்ஸ்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த ஏரியால நம்ம எல்லா கார்லயும் வர மாதிரி அதோட ஹேண்ட் பிரேக் பொசிஷன் பண்ணிருக்காங்க.
அப்புறம் இந்த ஏரியால வால்யூம் அட்ஜஸ்டர் அண்ட் சேனல் அட்ஜஸ்டர், அதோட மோடு என்ன வேணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் நம்ம மொபைல் ப்ளூடூத்க்கு கட் பண்றது, அத மொபைல் கால் அட்டன் பண்றது, அந்த பட்டன்ஸ் இந்த ஏரியால கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியோட மீட்டர், அதாவது ஓடோ அண்ட் இதோட டைமிங், இதோட இன்ஃபோ, அதை ரீசெட் பண்றது எல்லா பட்டன்ஸும் இந்த ஏரியால டிஸ்பிளே பண்றதுக்காக இங்க ஒரு பட்டன் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட மீட்டர் ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஜிட்டல் டைப்ல வரல. ஏன்னா நிறைய பேர் வந்து டிஜிட்டல் டைப் லைக் பண்ணாலும் சேம் அதே ஈக்குவலான ஆளுங்க வந்து நீடில் டைப் லைக் பண்ணுவாங்க. ஸோ இதுல எல்லாமே வந்து நீடில் டைப் தான். இதோட ஆர்பிஎம் மீட்டர் ஆகட்டும், இதோட ஸ்பீடோ அண்ட் இதோட டெம்பரேச்சர், இன்ஜின் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கிறது தெரிஞ்சுக்கிறது, இதோட ஃபியூல், அந்த டேங்க்ல எவ்வளவு ஃபியூல் இருக்கு, நம்ம அதோட கேஜ் எல்லாமே நீடில் டைப் தான் இருக்கு. ஓவராலா இவங்க வந்து ஒரு நல்ல பேக்கேஜ் தான் ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்காங்க. ஒரு காருக்கு என்னெல்லாம் தேவையோ, நம்ம என்ன மாதிரி ஃபீச்சர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு இவங்க இந்த ஃப்ரண்ட் போர்ஷன்ல கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியோட சீட் பத்தி சொல்லணும்னா ஒரு நல்ல ஒரு சூப்பர் சீட் பண்ணிருக்காங்க. ஒரு லாங் டிரைவ்க்கு கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருக்குது. இதோட ஹைட் அட்ஜஸ்டர் இருக்கு இந்த வண்டியில. பட் டிரைவர் சைடு மட்டும் தான் ஹைட் அட்ஜஸ்டர் இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட ஹெட் ரெஸ்டர் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. நமக்கு எந்த மாதிரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கோ பேசஞ்சர் சைடும் சேம் ஹெட் ரெஸ்டர் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலா ஃப்ரண்ட் சீட் வந்து கம்ஃபர்டபுளா பண்ணிருக்காங்க. ஒரு நம்ம ரிலாக்ஸ்டா டிராவல் பண்ணதுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த வண்டியோட டிரைவர் சீட்ல நம்ம நார்மலா நிறைய வண்டியில பார்த்திருப்போம், மேனுவல் அட்ஜஸ்டர் தான் இருக்கும். பட் இந்த வண்டியில ஹைட்ராலிக் கொடுத்திருக்காங்க. அது நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட்டாவும் இருக்கு, ஒரு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. இந்த மிடில் ரோ எடுத்துட்டா ஒரு நல்ல ஒரு 3 பேசஞ்சர் டிராவல் பண்ணலாம்னு சொல்றாங்க. பட் நடுவுல இருக்கிறவங்களுக்கு ஹெட் ரெஸ்டர் வராது இந்த வண்டியில. வெறும் அந்த 2 சைடுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஹெட்ரூம் பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஹெட்ரூம் இருக்கு. ஒரு மீடியமா பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹைட்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஷார்ட்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஒரு ஹெட்ரூம் சொல்லலாம். இந்த வண்டியோட ரியர் சீட்ல இருக்கிறவங்களுக்கு ஏசி வெண்ட் ரூஃப்ல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி செப்பரேட்டா வந்திருக்கு. இந்த ஏரியாலயும் சரி அந்த சைட்லயும் சரி செப்பரேட்டா இருக்கு. இந்த வண்டியோட நீ ரூம் எல்லாமே நல்லா இருக்கு. பட் இந்த வண்டிக்கு ஒரு சின்ன, இந்த சீட்ல ஒரு சின்ன குறைன்னு சொல்லலாம். டை மசிலுக்கு இந்த சீட் இன்னும் கொஞ்சம், இதோட வால் இன்னும் கொஞ்சம் லென்த் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். இந்த வண்டியோட தேர்ட் ரோல 2 பேர் போறதுக்கு தான் மேனுஃபேக்சரே வந்து சஜஸ்ட் பண்றாங்க. 2 பேர் போறதுக்கு கண்டிப்பா இது போதுமான அளவு இருக்குது. சீட்டோட அகலம் ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸா இருக்கு. பட் இதுல வந்து நம்ம எல்லா கார்லயும் பாக்குற மாதிரி இந்த கார்லயும் வந்து ஒரு குறை என்னன்னா, நம்மளோட இந்த லெக் ஸ்பேஸ், அதாவது லெக் ரூம்க்கு நம்ம தேர்ட் ரோல டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ரொம்ப ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம உட்காரணும். ஒரு ஃப்ரீயா நம்ம செகண்ட் ரோல டிராவல் பண்ற அளவுக்கு கம்ஃபர்ட் கண்டிப்பா கிடைக்காது. அதுக்கப்புறம் இதோட வெண்ட், ஏசி வெண்ட் செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. 2 பேருக்கு 2 வெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியை டெஸ்ட் டிரைவ் பண்ணும்போது எனக்கு மெயினா நான் யோசிச்சது இதோட பாடி ரோலை பத்தி தான் யோசிச்சேன், இதை ஓட்டுறதுக்கு முன்னாடி. பட் ஒன்ஸ் இந்த வண்டியை நான் ஓட்டுனதுக்கு அப்புறமா இதோட பாடி ரோல் ஃபீல் பண்ணா, இவங்க ஃபர்ஸ்ட் வந்த ஃபார்ச்சுனருக்கும் இதுக்கும் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த பாடி ரோல் கண்ட்ரோலை. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஸ்டேரிங், அதோட ஃபீலை பத்தி சொல்லணும். இதோட ஸ்டேரிங் ஃபீல் வந்து ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகல இந்த வண்டியில. நான் டிரைவ் பண்ணும்போது ஒரு நார்மலான ஒரு செடான் கார் ஓட்டுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா கார் பாக்கிறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. இதோட டயர் சைஸ்ல இருந்து இதோட மத்த ஒரு மாஸ் காரா இருக்கிறதுனால இதோட ஸ்டேரிங் வீல் தான் ரொம்ப ஹெவியா இருக்கணும்னு நான் நினைச்சேன். பட் இந்த வண்டியில அப்படி இல்ல, ரொம்ப ஒரு நார்மலான ஃபீல் இருக்கு. இதோட பிரேக்கிங்கும் அதே மாதிரி தான். இந்த வண்டிக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான ஒரு பிரேக்கிங் கொடுத்திருக்காங்க. பிளஸ் இந்த வண்டி கொஞ்சம் ஹெவின்றதுனால இதை பிரேக் பண்ணோன்னே உடனே வந்து காரை நிறுத்துது, நல்ல ஒரு கிரிப் கிடைக்குது. கார் வெயிட் இல்லைன்னா தான் நமக்கு கிரிப் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இந்த வண்டியில அது ஒரு குறையே இல்லை. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட கிளச் ஒரு நல்ல ஃபீல் இருக்கு.
ஏன்னா டொயோட்டாலேயே பார்த்தா ஒரு சில கார்கள்ல கிளச் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அந்த வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 4-5 ரிவ்யூஸ் முன்னாடி நம்ம அதை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட டிரைவிங் சீட்டிங் பொசிஷன் ஒரு நல்ல ஒரு நீ ரூம் இருக்கு, ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கு. இதோட சீட் நம்ம பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தை சப்போர்ட் எல்லாத்தோட இருக்குது. இந்த வண்டியோட கேபின் நாய்ஸ் பத்தி சொல்லணும். இந்த வண்டி பெரிய என்ஜினா இருக்கிறதுனால நார்மலாவே ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் என்ஜின் கொஞ்சம் நாய்ஸா தான் இருக்கும், ஸ்பெஷலா டீசல் என்ஜின். ஸோ இந்த வண்டியும் சேம் அதே தான். பட் நம்ம இந்த வண்டியை டிரைவ் பண்ணும் போது இதோட கேபின்குள்ள அந்த நாய்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஓவராலா இதோட டிரைவிங் கம்ஃபர்ட் அண்ட் இதோட பிரேக்கிங், இதோட கிளச் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இதோட ஸ்டேரிங் வீல் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த வண்டியோட ஏசி கூலிங்கும் அதே மாதிரி தான். டொயோட்டாவை பத்தி சொல்லவே தேவையில்ல. டொயோட்டால எல்லா வண்டியுமே ஏசி கூலிங் எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது அவங்க சின்ன கார் ஆகட்டும், அது அவங்களோட பெரிய கார் ஆகட்டும், எல்லாமே வந்து அவங்களோட ஏசி கூலிங் வந்து குறைய சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இந்த வண்டிலையும் இதோட ஏசி கூலிங் வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு. ஸோ ஏசியில குறைய சொல்ல முடியாது, ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. மற்றபடி நம்ம இந்த வண்டியை டிரைவ் பண்ணும் போது இதோட குவாலிட்டி எல்லாம் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இதோட என்ஜின் பவர் ஒரு லோ ஆர்பிஎம்லயும் சரி, ஒரு டால் கியர்ல இப்போ நார்மலாவே நம்ம சிட்டில டிரைவ் பண்ணும்போது ஒரு செகண்ட் கியர், தேர்ட் கியர் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். ஸோ சில டைம்ல வந்து நம்ம ரொம்ப ஒரு லோ ஆர்பிஎம்ல இருந்து நம்ம வண்டியை மூவ் பண்ணுவோம். ஸோ அந்த டைம்ல ஒரு ஹெவியான வெஹிக்கிள் வந்து ஜர்க் ஆச்சுன்னா நம்ம ரொம்ப அதை ஃபீல் பண்ணுவோம், ஸ்பெஷலி எஸ்யூவில. பட் இந்த வண்டியில கிளச்ல இருந்து இதோட என்ஜின் டார்க்ல இருந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லா கொடுத்துருக்கிறதுனால அந்த ஜர்க் ஃபீல், இந்த வண்டியோட டார்க்கு, இதோட லோ ஆர்பிஎம்ல இருந்து நம்ம மூவ் பண்ணும் போது அதோட ஸ்டெயின், அந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு விஷயமும் தெரியல. நாக்கிங் நாய்ஸ் அந்த மாதிரி ஒரு எந்த ஃபீல்மே இதுல வந்து இல்ல. ஸ்பெஷலா நல்லா பண்ணிருக்காங்க. என்ஜின் வந்து எப்பவுமே டொயோட்டாது ஒரு ரொம்பவே நல்ல என்ஜின். ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு கிலோமீட்டர் நம்ம அந்த என்ஜினை யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி குவாலிட்டியான என்ஜின் தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில 3000 cc என்ஜின் வருது. இது வந்து ஒரு 4 சிலிண்டர் என்ஜின், அதாவது 4 பிஸ்டன்ஸ் வருது இந்த வண்டிக்கு. இந்த வண்டியோட பிஹெச்பி 171 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல டார்க்கியான என்ஜின் சொல்லலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வண்டி மேனுவல் கியர் பாக்ஸ், இதுலயும் ஆட்டோமேட்டிக்கும் வருது. அதே மாதிரி அதோட டிரைவும் வந்து டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ல வருது. அதாவது 2 வீல் டிரைவும் வருது, ஆல் டைம் 4 வீல் டிரைவும் வருது, அதுலயே ஆப்ஷன்ஸும் வருது. இதோட பிரைசிங் என்னன்னு பார்த்தா 22 lakhsல இருந்து 24 lakhs வரையும் அப்ராக்சிமேட்டா வருது. இதே மாதிரி வேற ஒரு வண்டியோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். Till then, bye from Sharat Kumar.